முக்தார் தமிழக ஊடகத்துறையில நீண்ட அனுபவம் கொண்டவர். இவர் வேலூர் சத்துவாச்சாரியைச் சேர்ந்த முக்தார் அகமது. ஆரம்பத்தில் முன்னணி தொலைக்காட்சி நிறுவனங்களான சத்தியம் டிவி மற்றும் மாலை முரசு டிவியில மூத்த செய்தியாளராகவும் செய்தி வாசிப்பாளராகவும் பணியாற்றியிருக்காரு. பிறகு டிஜிட்டல் ஊடக தளத்திற்கு மாறிய அவர் யூடியூப் சேனல்கள் மூலம் அரசியல் நிகழ்வுகள், விவாதங்கள் மற்றும் நேர்காணல்களை தொடர்ந்து வழங்கியதன் மூலம் மிகவும் பிரபலமானார். முக்தார் தன்னுடைய முக்தார் டைம்ஸ் யூடியூப் பக்கங்கள்ல பேசக்கூடிய சில காரசாரமான மற்றும் தீவிரமான அரசியல் விமர்சனங்கள் காரணமா பல்வேறு சட்ட போராட்டங்களை எதிர்கொண்டிருக்காரு. குறிப்பா காமராஜர் விவகாரம். மறைந்த தமிழக முதலமைச்சர் காமராஜர் குறித்து அவதூறாக பேசியதாக எழுந்த புகார்ல இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெண் நிர்வாகியும் மோட்டார் பந்தய வீராங்கனையுமான அலிஷா அப்துல்லா பற்றி சமூக வலைதளங்கள்ல அவதூறாகவும் ஆபாசமாகவும் பேசியதாக சென்னை சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து அலிஷா அப்துல்லா அளித்த புகாரின் அடிப்படையில ஜூன் முதல் வாரத்துல போலீசார் முக்தாரை தீவிரமா தேடிட்டு வந்தாங்க. இந்த சூழ்நிலையில தான் சென்னை சைபர் கிரைம் போலீசார் ஜூன் 9 அன்று முக்தாரை அதிரடியாக கைது செய்தாங்க. முக்தார் தாக்கல் செய்திருந்த முன்ஜாமீன் மனுக்கள் மீதான விசாரணையின் போது முக்தார் மீது பதியப்பட்ட 2 வெவ்வேறு குற்றவியல் வழக்குகளின் கீழே அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தரப்பு வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிகாரப்பூர்வமா தெரிவிச்சிருக்காரு. யூடியூபர் முக்தார் முன்னாள் தலைவர் காமராஜர் மற்றும் இந்திய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி குறித்து அவதூறா பேசியதாக எழுந்த புகார்கள்ல பலமுறை சர்ச்சைகளை சிக்கியிருக்காரு. அண்மையில அலிஷா அப்துல்லா அளித்த புகாரின் பேர்ல முக்தார் மற்றும் திருச்சி சூர்யா இருவருமே காவல்துறையினரால கைது செய்யப்பட்டிருக்காங்க. கர்நாடகாவில் தலைமறைவாக இருந்த முக்தார் அகமதுவை தனிப்படையினர் கைது செய்து சென்னைக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க. இவர் மீது ஏற்கனவே 2 வழக்குகள் நிலுவையில் இருக்கு. சமூக வலைதளங்கள்ல அவதூறாக பேசி வருவது தொடர்பா இவர் மீது 20க்கும் மேற்பட்ட புகார்கள் பெறப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. சமூக ஊடகங்கள், இணையதளங்கள்ல பெண்களை அவமதிக்கும் வகையில ஆபாசமான, இழிவான சட்டவிரோத கருத்துக்களை வெளியிடுவது கடுமையான குற்றம். இது போன்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சென்னை காவல் ஆணையர் அமல்ராஜ் எச்சரித்திருக்காரு.